2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. முக்கியமாக விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்மால் டெடிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய் வந்து அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து நான் கேள்விப்பட்ட அளவில் விஜய் சினிமாவில் நடிக்கிறது அவர் விரும்பலை. இது ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில்ன்றது அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டார். விஜய் வீட்டை விட்டு ஓட்டிட்டார். அப்புறம் இவங்க எங்கெங்கேயோ பிடிச்சி இது பண்ணாக்க என்னை சினிமாவில் நடிக்க அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னால் ஒழிய நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டார். அப்போ தான் என்ன பண்ணுது, அப்போ வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டார். விஜயகாந்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது வந்து சந்திரசேகர் தான் கொடுத்தார். அதனால் விஜயகாந்த் கிட்ட பேசும்போது விஜயகாந்த் என்ன சொன்னார், நான் நடிக்கிற படத்தில் விஜய் அறிமுகப்படுத்து. அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய மாநாடு நடக்கிறது தன்னை அறிமுகப்படுத்த ஆசானுக்கு அவர் காட்டுகிற நன்றியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் திமுக மாநாடுகள் எப்படி நடக்கும்னா பந்தல் பயங்கரமாக பந்தல் தான் போடலாம். பந்தல் போட்டிருப்பாங்க. அங்கங்கே வந்து குழந்தைங்களை வந்து தொட்டில் இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க, தூரியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படியே சார் குடும்பத்தோடு வந்து உட்காந்து குழந்தைங்களும் போட்டுட்டு அட்டன் ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குற அளவுக்கு உலகமாக பணக்காரர்கள் அவர் ஒருவர். அவர் நடத்துகிற மாநாட்டில் வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம், செய்யலாம். அதான் செஞ்சுட்டு இருக்காரு சார். அந்த மாதிரியான ஒரு வராதிங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. வாங்க வயதானவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் தான் சார் அவர் வரவாங்க. உங்களை பார்த்துக்கிட்டு ஒருவேளை பிரேமலதா அவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு போகும். 1000 சொன்னாலும் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டவர் தான் சார். இப்போ இந்த அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வெளியில வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மனக்கசப்பு இருக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் காலம் ஊரில் கமலஹாசன் ரஜினிகாந்த் எப்படி அந்த ஒரு கமல் படத்துக்கு கமலுக்கு இது கான்ட்ரா வந்து ரஜினி படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். உன் படம் ஓடுதா என் படம் ஓடுதா? அப்போல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ போகணும். பார்க்குறதுக்கு கெத்தா சார். நாங்கள் 6-7 பேர் ஒன்றா சேர்ந்து படம் பார்த்தோம். 7 பேர் 7 கதை சொன்னோம். எவனுக்கும் புரியல படம் என்ன. தர டிக்கெட்டுக்கு போகலான்னு போயிருப்போம். நம்ம கிளாஸ் பாட்டு கொண்டு இருக்கான்னு உடனே முன்னாடி போய் அப்பர் கிளாஸுக்கு போகிறது, இதெல்லாம் வேற உண்டு. அஜித் அவர்களையே வந்து ஜெயலலிதா மேடம் வந்து கூப்பிட்டாங்களா சார்? அஜித் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஆகிட்டாருமா. ரேஸில் போய் ரேஸ் வந்து உங்கள் சினிமா மாதிரி 10 பங்கு உலகம் முழுவதில் இருக்குது. ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. அதுக்கு பிரம்மாண்டமான வந்து ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்மால் டெடிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னன்னு தெரியல. இந்த மதுரையில் இந்த மாநாடு நடத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தின நிறைய விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விஜயகாந்த் தான் விஜய் வந்து சினிமாவில் கூட்டு வந்தது. எஸ் சார். ஏன்னா விஜய் வந்து அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து நான் கேள்விப்பட்ட அளவில் விஜய் சினிமாவில் நடிக்கிறது அவர் விரும்பலை. இது ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில்ன்றது அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அதில் என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து அவர் அவங்க சொன்ன தகவல் வச்சு சொல்கிறேன் எவ்வளோ தூரம் உண்மைங்கிறதா தெரியும். ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டார். விஜய் வீட்டை விட்டு ஓட்டிட்டார். அப்புறம் இவங்க எங்கெங்கேயோ பிடிச்சி இது பண்ணாக்க என்னை சினிமாவில் நடிக்க அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னால் ஒழிய நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டார். அப்போ தான் என்ன பண்ணுது, அப்போ வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டார். விஜயகாந்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது வந்து சந்திரசேகர் தான் கொடுத்தார். அதனால் விஜயகாந்த் கிட்ட பேசும்போது விஜயகாந்த் என்ன சொன்னார், நான் நடிக்கிற படத்தில் விஜய் அறிமுகப்படுத்துவோம். அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல ரோலை கொடுத்து அறிமுகப்படுத்திட்டு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் தன்னுடைய படத்தில் தனக்கு ஈக்குவலான ஒரு போர்ஷனை கொடுத்து சினிமா கொண்டது. அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய மாநாடு நடக்கிறது தன்னை அறிமுகப்படுத்த ஆசானுக்கு அவர் காட்டுகிற நன்றியாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார். சார் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டிசிப்ளின்டாக இருங்க, நிறைய வந்து பிரச்சனைகள் வேண்டாம், இராணுவ கட்டுப்பாடு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாருமே ஒழுக்கமாக நடந்துக்கணும், பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் வர வேண்டாம், அதையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கான பிரத்யேகமான ஏற்பாடுகளும் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க சார். அதெல்லாம் ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் தானே சார். அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த காலத்துலலாம் திமுக மாநாடுகள் எப்படி நடக்கும்னா பந்தல் பயங்கரமாக பந்தல் தான் போடலாம். பந்தல் போட்டிருப்பாங்க. அங்கங்கே வந்து குழந்தைங்களை வந்து தொட்டில் இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க,
தூரியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படியா சார்? குடும்பத்தோட வந்து உட்காந்து குழந்தைங்களும் போட்டுட்டு அட்டன் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இருந்து விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. கழிப்பறைகள்லாம் அந்த காலத்தில் ஆங்கில கழிப்பறைகள்லாம் கிடையாது. அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. ராத்திரி 1 மணிக்கு எம்ஆர் ராதா நாடகம் முடியும், அண்ணாவுடைய நாடகம் ராத்திரி 1 மணிக்கு முடியும். 2 நாள் நடக்கும். காலையில் வந்தவங்க ராத்திரி இப்போ ட்ராமாலாம் முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அங்கேயே இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போவோம். என்ன மாதிரியான ஒரு அது ஒரே மாதிரி அதனால் இவர் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ வசதி. அது வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தவங்களாம் ஏழைகள், பணக்காரர் இல்லை. இவர் கோடீஸ்வரர். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குற அளவுக்கு உலகமாக பணக்காரர்கள் அவர் ஒருவர். அவர் நடத்துகிற மாநாட்டில் வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாமே, செய்யலாம். அதான் செஞ்சுட்டு இருக்காரு சார். அந்த மாதிரியான ஒரு வராதிங்கன்னு சொல்ல வேண்டியதில்லைன்ற வாங்க. வயதானவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் தான் சார் அவர் உங்களை பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்படி மீறி வரதா இருந்தால் உங்களுக்கு வேணுங்கிற வாத்தி பண்ணி கொடுக்குறோன்னு பண்ணி கொடுத்தா நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு சார். அப்படின்னா வாழ்த்துக்கள். விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றதும், வாக்கு சேகரிப்பு, அவரோட அதாவது விஜயகாந்த் அவரோட ரசிகர்கள்லாம் தனக்கு வாக்கு போடுவாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்குமா சார் விஜய் அவர்கள்? அது பிரேமலதா தான் அதை பற்றி யோசிக்கணும். நாம அதை பற்றி கவலை பிரேமலதாவை கூப்பிட்டு கூட ஒரு கௌரவப்படுத்தலாம். ஒருவேளை பிரேமலதா அவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு போகலாம். 1000 சொன்னாலும் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டவர் தான். விஜயாவே வந்துடுறதுங்கிறது வேற விஷயம். அவங்க அப்பாவே கொண்டிருப்பார். இருந்தாலும் அது ஒரு கிரியா ஊக்கியா ஒரு கேட்டலிஸ்டாக இருந்த ஒரு விஜயகாந்த். அதனால் பிரேமலதா அவரோட கூட்டணி சேர்றதுக்கு முயற்சிக்கலாம். அல்லது இவரே கூட கூப்பிட்டு 1000 இருந்தாலும் நீங்கள் உங்களால் உருவானோம் நான் சொல்லி கூப்பிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு 2 பேரும் இணைந்த மாநாடாக கூட இருக்கலாம். அப்படி கூட போகலாம் சார். இப்போ இந்த அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வெளியில வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மனக்கசப்பு இருக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாசிபிலிட்டி சார்? அதெல்லாம் என்னன்னா சினிமா ஓடுறதுக்காக செய்கிற சில அரசு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இது இந்திய அரசியலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிராளி இருக்கணும். எம்ஜிஆர் படம் ஓடணும்னா அதில் நம்பியாரோ அசோகனோ வீரப்பாவோ இருந்து ஆகணும். சிவாஜி படம் ஓடணுன்னாக்கா அதில் வந்து யாரோ ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கணும். அப்போ தான் எடுபடும். ஜெமினி படமாக இருந்தால் அது ஒரு வில்லன் இருக்கணும். அப்போ தான் எடுபடும். உங்களோட ஹீரோன்னு எப்படி நாங்கள் உங்களை இது பண்ணுறது? எந்த கதை எடுத்தாலும் ஹீரோவுக்கு எதிர்ப்பாக ஒருத்தன் இருக்கணும். அவன் கொடுக்குற கொடுமைகள்லேருந்து தப்பிக்க போது அவன் ஹீரோ ஆகிறான். அதானே கதை. பாருங்கள், இப்போ சீரியல் எடுத்து பாருங்கள். ஒரு 2-3 வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். 4வது வாரம் ஒரு வில்லி வந்து சேருவான். சவால் உனக்காச்சு, உன்னை ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறது வந்துடும். அது வந்ததுன்னா கதை அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பண்ணிடுவாங்க. அதுதான் அதுக்கப்புறம் எல்லா கதையும் ஒன்று தான். எம்ஜிஆர் படம் ஓடணுன்னாக்கா அங்கே நம்பியாரோ வீரப்பாவோ இருந்து ஆகணும். இல்லைன்னா படம் ஓடும். இந்த எம்ஜிஆர் எதுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் வீரத்தை எப்படி காட்டுவார்? அதே தான் சிவாஜியோட இதில் வந்து அவர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சிவாஜி அவர் படங்களில் வந்து அவர் குடும்பத்தில் தான் இருப்பார். அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் சிவாஜி வந்து குற்றவாளி சொல்லுவாங்க. இவர் தன்னை நிரூபிப்பார் தான் அப்பாவின்னு. அதுதான் அவருடைய படங்கள் பூரா. ஜெமினி படத்தில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எங்கள் காலம் ஊரில் கமலஹாசன் ரஜினிகாந்த் எப்படி அந்த ஒரு கமல் படத்துக்கு கமலுக்கு இது டான்ட்ரா வந்து ரஜினி படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். உன் படம் ஓடுதா என் படம் ஓடுதா? ஒரு தீபாவளிக்கு நான் நினைக்கிறேன் மனிதரில் இத்தனை நிறங்களான்னு ஒரு படம் கமல் நடித்தது, இவர் ரஜினி நடித்த ஏதோ ஒரு படம், தப்பு தாளங்கள்னு ஒரு படம் ரஜினி நடித்து கமல் நடித்த ஒரு படம், 2 படம் வந்தது. 2 படம் எல்லாத்துக்குமே கூட்டம் இருக்குமா? 2க்கும் கூட்டம் வந்தது ஒரே நாளில். ஒரு தீபாவளிக்கு கமல் 2 படங்கள் இவருடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சார் இப்போ இருக்கிற காலகட்டம் அதில் வந்து என்னன்னா ரசிகர்கள் நான் ஏன் தலைவன் படத்தை ஓட வைக்கிறேன் பாரு, ஏன் தலைவன் படத்தை ஓட வைக்கிறேன் பாருங்கிறதுனால படம் ஓடு. சார் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி தானே சார் சினிமா டிக்கெட் ஆகட்டும் சரி, அங்கே வாங்குற வந்து அந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற பைசா இருக்கிற மாதிரி அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சினிமா கொடுக்குற அந்த பைசாவும் டிக்கெட்டுக்கு கொடுக்குற வேல்யூவும் இல்லை வாங்கி சாப்பிட்ற பைசாவும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஜாஸ்தியாக தானே இருந்தது. இப்போ
நான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன் பசங்கிட்ட, ஆட்டோனுடைய இது லோயஸ்ட் ஃபேர் எவ்வளோ தெரியுமில்ல எங்கள் காலத்தில்? 25 காசு. 25 பைசா. 25 பைசா. டாக்ஸி 50 காசு. மாதம் ஆரம்பத்தில் ஹாஸ்டலில் படிக்கிறோம், பணம் 1 2ஆம் தேதி வீட்டிலேருந்து ஒரு செலவுக்கு கையில் கொஞ்சம் காசு இருக்கும். வெளியில் அப்படி போனோடனே டாக்ஸி 50 காசு. 10ஆம் தேதி ஆட்டோ, 20ஆம் தேதி 31 பஸ் வந்துருச்சா பஸ். அதுக்கு 25ஆம் தேதியிலேருந்து வெளியே போக மாட்டேன், கையில் காசு இல்லை. இதுதான் சரி. அப்போ இன்டர்வெல்ல எப்படி சில அப்போல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ போகணும் பார்க்குறது கெத்தா சார். அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்க, வெர்டேகோன்னு ஒரு படம் வந்ததும்மா, ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் படம். நாங்கள் 6-7 பேர் ஒன்றா சேர்ந்து படம் பார்த்தோம். 7 பேர் 7 கதை சொன்னோம், எவனுக்கும் புரியல படம் எல்லாம். 7 பேர் 7 கதை சொன்னான். அதைத்தான் கலங்கரை விளக்கன்னு எடுத்தாங்க, எம்ஜிஆர் நடிச்சு எடுத்த படம் அது. அப்புறம் தான் என்னன்னே புரியல. அது மாதிரி என்ன ஹிட்ச்காக் படம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கௌரவம், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பார்த்தது உண்டு. அதே சமயத்தில் ஒரு தேட்டருக்கு போகும்போது நம்ம கிளாஸ்மேட்டு பொண்ணுங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, தர டிக்கெட்டுக்கு போகலான்னு போயிருப்போம். நம்ம கிளாஸ்மேட்டு பொண்ணு இருக்கான்னு உடனே முன்னாடி போய் அப்பர் கிளாஸுக்கு போகிறது, இதெல்லாம் வேறு உண்டு. இதெல்லாம் அப்போ வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையோட ஒட்டி இருந்த ஒரு விஷயமா இருந்து பார்க்கப்பட்டது இல்லை சார். அன்னைக்கு சினிமா வந்து அதாவது படிப்புக்கு அடுத்தாப்படி எல்லாம், இன்னும் சொல்ல போனால் சினிமாவுக்கு அடுத்தாப்படி தான் படிப்பே இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி காலேஜில் பசங்களே இருக்க மாட்டாங்க. அது சமீப காலம் இன்றைக்கி இருக்கிற கல்லூரியில் கூட நான் சமீப காலம் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வந்து காணும் சார். இப்போ இதெல்லாம் பேசும்போது அஜித் அவர்களையே வந்து ஜெயலலிதா மேடம் வந்து கூப்பிட்டாங்களா சார், என்னோட நீங்கள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து அவரை கூப்பிட்டு தான் எனக்கு தெரியல. அஜித் வந்து அப்போ வந்து அரசியல் நாட்டத்தில் எல்லாருமே சொல்றாங்க சார், அஜித் அடுத்த வாரிசா வந்து அஜித் அவர்களை வந்து முன்னிறுத்துற மாதிரியான ஒரு ஐடியாவுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்றாங்களே சார். ஏன்னா அவர் வந்து ஒரு பார்சி, பாதி மலையாளி பாதி பார்சி. ஒரு பிராமின் வீட்டில் தான் வளர்ந்தார். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஹரிச்சரன்ற ஒரு வீட்டில் தான் பைக் மெக்கானிக்காக தான் இருந்தார். பைக் மெக்கானிக் ஒர்க்காக தான் இருந்தார். அதுலேருந்து அவர் சினிமாவுக்கு போனார். எனக்கு அவர் அடிக்கடி பார்த்துருக்கேன். அவர் தான் சினிமாவில் நடித்த போது அவர் தான் அஜித்துங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அவர் ஹரிச்சரன் சொன்னார், என்ன டாக்டர் ஞாபகம் இல்லையா, அந்த பைக் மெக்கானிக்காக இருந்தார் அவன் தான் அப்படின்னார். அவங்ககிட்ட தான் இருந்தார். அவரை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அஜித்தை கூப்பிட்டு கலைஞரை வந்து அவர் விமர்சனம் பண்ணார் சார். அந்த ஒரு தைரியத்தை நம்ம எல்லாருமே இங்க பாராட்ட தானே சார் செஞ்சாங்க. ஓப்பனா கலைஞர் உண்மையாவே மிரட்டியிருப்பாங்களா சார் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல? எதுக்காக எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்டார். உங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் வரணும்னு ஏன் வற்புறுத்துறீங்க? மிரட்டுறதா கூட சொன்னீங்க. மேடையிலே பேசினார், ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் பேசினார். எதுக்காக எங்களை கூப்பிடுறீங்க, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் திமுககாரர்கள் வந்து அஜித்தை கூப்பிடுத்த விட்டார். சார், அவர் எழுந்து நின்று ரஜினி அவர்கள் அந்த இதை வந்து எழுதி நின்று ஆதரிச்ச மாதிரி அவர்கள் கை தட்டினார். அப்படி பண்ணாருல்ல அவர். ஆனால் அதை ஆதரித்து அவர் இருந்தாருங்கிறது ஒரு தகவல். அதுக்கப்புறம் தான் இவங்களை எல்லாம் கூப்பிடுறத விட்டார். அந்த சமயத்தில் நாங்களே சொன்னோம். ஒரு பத்திரிகையில் என்ன எழுதுனா, ஒரு பெண் வந்து தலைவி ஒருத்தர் எழுதுனாங்க, ஒரு சினிமாக்காரர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துக்கு அடுத்தாற்போல் எங்களையும் சற்று கவனியங்கள்னு கலைஞருக்கு எழுதினார். அந்த அளவுக்கு அவர் வந்து ராம்தாஸ் கிண்டலே பண்ணார். ஒரு முதலமைச்சர் வந்து எந்நேரம் பார்த்தா கலை நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு எப்படி வேலை நடக்கும்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் குறைச்சார் கலைஞர். மாநாடு மயிலாடுன்ற ஒரு ப்ரோக்ராமே ஃபர்ஸ்ட் கலைஞர் டிவியில் தானே சார் வந்து ரொம்ப டிவிக்கு வர்றது வேறமா, இவர் நடத்துகிற மீட்டிங்கெல்லாம் இவர் அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் இவரும் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 2 நாளைக்கு ஒரு தடவை கலை நிகழ்ச்சி, அதில் கலைஞர் தலைமை இல்லை. டிவிக்காரருக்கு டிவி பிரபலங்களில் ஒரு ப்ரோக்ராம் போடுறது, சினிமா கலைஞர் ப்ரோக்ராம் எதில் பார்த்தா ராம்தாஸ் கிளீனாக சொன்னார். ஒரு முதலமைச்சர் இது இந்நேரம் இது இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, எப்போ வேலை பார்க்குறது? ஜெயலலிதா அவங்க அந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்தது இல்லையா சார்? ஜெயலலிதா சினிமாவில் டைரக்டாக இருந்ததுனால அந்த அம்மா வந்து ஓப்பன் அப் பண்ணிக்கல. அந்த அம்மாளுக்கு என்னன்னா தன்னா தான் எல்லாரும் பார்க்க வரணும்னு நினைக்கும்.
அந்த மாதிரி ஆளுது. நான் தான் சென்டர் ஆஃப் நடிகை அட்ராக்ஷன். என்ன பார்க்க வரட்டும், அதில் இன்னொருத்த வர்றது அந்த மாதிரி விரும்பாது. அதனால அவங்க யாரையுமே கூப்பிட்டு இது அதனால் பண்ணல. அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்குவாங்க. சினிமாக்காரர்களும் அவங்க பெரிய முக்கியத்துவம், தான் மட்டும்தான் சினிமாவில் இருக்கணும்னு நினச்சவங்க, என்ன அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் கடைசியில் அப்படி தான் நினச்சாங்க. தன்னை வந்து பல படங்கள் ஓடாமல் போனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ரிஜெக்ட் ஆகிட்டோங்கிறது தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியல் இருக்காங்க. சொந்த படம் எடுத்தாங்க, நதியை தேடி வந்த கடல், ஒரு ஷோ கூட ஓடும். ஓடலையா சார் அவங்களது? ஒரு ஷோ கூட ஓடும். அதோட நம்ம புரிஞ்சுக்கிச்சு, நம்ம அப்படியே தனியாக கடந்ததுமா. ஒரு ஏறத்தாழ ஒரு வருஷம் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் போய் அவங்கள பார்த்ததில்ல. நிறையா தடவை அவங்கள சந்திச்சு எல்லாம் என்ன இதெல்லாம் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு எங்ககிட்ட நாங்கள் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதை கேள்விப்பட்டு தென்னவன் ஒருத்தரை அமிச்சு என்னை கூப்பிட்டு வர சொல்லி, அவங்களுக்கு என்ன தெரியும். தனிமையாயிட்டாங்களா சார்? தனிமை ஐயோ, யாருமே அவர்களை பார்க்கறதுக்கு ஆரம்பம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் தான் அடிக்கடி போயிட்டு வந்தோம், போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஜாஸ்தி. அது என்னுடைய பதவி காலத்தில் நான் இருந்தபோது அவங்க எனக்கு செஞ்ச உதவிகள் இவ்வளோதான் கிடையாது. இதுக்கு நான் அவங்கள வந்து எல்லா டிவிலையும் போட்டு இப்படி தான் கேவலப்படுத்துறேங்க. அப்போவே அந்த கூட்டம் சார், அப்போ அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்திட்டு அவங்க விட மாட்டாங்கல்ல சார்? கவலையே பட்டுக்கலையா, அவங்க சட்டையே பட்டலையா, நம்ம காத்துறது அப்படி தான் வளருவான்னு போட்டாங்க. அப்படி தான் எடுத்தேன். என் ஃபைலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்கம்மா. எங்கள் அண்ணன் வேறு அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, ஃபைலை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. அமெரிக்காவில் எனக்கு ட்ரைனிங், அது உங்கள்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்குது. அந்த ஃபைலை நான் கொண்டு போய் வைக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். அப்போ நலத்துறை செயலராக இருந்தவர் இன்பசாகர், நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்களா, நான் கொண்டு போய் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டம் போகிறதா அந்த அவருடைய செயலாளர் கற்பூர சுந்தர பாண்டியன். அவர் நடக்கட்டும்னு கொண்டு போய் வச்சுட்டார் ஃபைலை. அந்த ஃபைலை இப்படி பார்த்தவங்க காந்தராஜ் பார்த்துட்டு நம்ம காந்தராஜான் இருக்கு. அந்த கற்பூர சுந்தர பாண்டியன் 1000 தடவை என்று சொல்லிட்டார். நம்ம காந்தராஜன் எவ்வளவு வியர்த்து வடிச்சிருச்சு ராஜாராம, அதான் தெரியுமா எனக்கு அப்படின்னு. அவர் இப்போ அமெரிக்கா போயிருக்கணுமே, ஏன் போலியாருனோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, இன்றைக்கி ராத்திரி அவர் வந்து அவருக்கு அமெரிக்கா கிளம்பி ஆகணும், உடனே அனுப்புங்கன்னு சொல்லி ஃபைலை இது போட்டு கோட்டையிலேருந்து ஆள் மாற்றி ஆள் ஓடி அந்த சார் வந்துருக்கு, கொஞ்சம் வாங்க சார். அவருக்கு சுந்தர பாண்டியனாக்க என் சொந்தக்கார பொண்ணுக்கு ஃபோனை போட்டு அவர் ஏதாவது ஊருக்கு சிங்கப்பூருக்கு எங்கேயாவது போயிட்டு சொல்லு, இந்தியாவில் இருக்க வேணாம்னு சொல்லுன்ற அளவுக்கு வந்து. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு டிக்கெட்டை திங்கக்கிழமை தான் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 நாள் இருக்குது எனக்கு டைம், நான் போக முடியாது, டிக்கெட்டு திங்கக்கிழமை அப்படியெல்லாம் சொல்லி தான் போனேன். அந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. வந்த உடனே எனக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. ஃபைன் சார், உண்மையாகவே எனக்கு சம்பள உயர்வு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. அவ்வளவு இருந்தது. ஆனால் நான் என்ன மாதிரி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்களும் பேசியிருக்கீங்க. அதை பற்றி அவங்க சட்டையே பண்ணல. அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய. இப்போ என்னன்னா, அஜித்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க, விஜய் அவர்களோட மாநாடு வரப்போகுது. அஜித் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஆகிட்டாருமா. ரேஸில் போய் ரேஸ் வந்து உங்கள் சினிமா மாதிரி 10 பங்கு உலகம் முழுவதில் இருக்கிறது. நீங்கள் ஒரு ரேஸ் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாப்புலர். நீங்கள் ஃபுட்பால் கேம்லேயும் ரேஸ்லேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிகர், உலகம் முழுதிலும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி உலகம் முழுதிலும் தெரிஞ்ச ரேஸ் கார் டிரைவர் அவர், இன்டர்நேஷ்னல். அப்படி இருக்க வந்து இந்த இங்கே இருக்கிற மேட்னி ஷோவில் ஓடுற கூட்டத்துக்காக வந்து நிற்பார். அப்போ என்னன்னா, அந்த படங்கள் ஓடுறதுக்காக எம்ஜிஆர் ரசிகர் இது விஜய் ரசிகர்களுக்கு போட்டியாக தல ரசிகர்கள்னு சொல்லி அவரை உருவாக்கி விட்டாங்க. அந்த படம் ஓடுறதுக்கு அது ஒரு காரணங்களாக இருக்குது. சார், தல ரசிகராக இருந்தாலுமே அவருமே வந்து பெருசாக எதுவுமே ரசிகர்களோட நின்று பேசினதோ இல்லை ஃபோட்டோ ரசிகர் மன்றமே அவர் வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயம் அவர் அவாய்ட் பண்ணார். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காரு. ரசிகர் மன்றம் இல்லாமல் இருந்த ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர் வந்து அஜித் அவர்கள் தான் சார். உண்மையாகவே இப்போ இந்த மாநாடு நடக்க போது உண்மையாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ சமூக வலைதளத்தில் இந்த மாநாடு பற்றி தான் சார் பேசுகிறாங்க. அது நடக்க போது அன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுவார், திரும்பியும் அதே விஷயங்களே சொல்லுவாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இங்கே கொண்டு வருவாரா? ஏன்னா 2வது மாநாடு, இன்னும் அடுத்த வரப்போகிற நாட்கள் இங்கே தேர்தலும் நடக்க போகுது. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. இருந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நம்ம அதுக்கப்புறமும் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார்.